50 மீட்டர் இதுதான் வேலை. நாங்க தெரியுமா ஆறுக்கு அதே இந்த தண்ணியை கூட குடும்பத்துக்கு அனுதாவ பேகாடக்கூடாது. அனுதாவ ஊழியம் சேர்ந்து அனுதாவே பேசாம ஒரு நேரம் இப்ப நாங்க அறிவிக்கிறோம். நாங்க தெரியுமா ஆறுக்கு அதே கேவலம் கேட்டவன் அது பெரிய அவன் சந்திரன் 50 மீட்டர் இதுதான் வேலை. இந்த வெள்ளம் பிடிக்க கிடக்க போதும் இந்த ஹீட்டாகி கொண்டு வந்தாங்க. நீர் பணித்தோட்டம் பார்த்தாலே அனுமதியற்ற மாதிரி கட்டியாக ஏற்பட்டாலே இந்த வெள்ள அனர்த்தத்தை அதிகாரிகளை அழைத்து காண்பித்திருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் இந்த மதில் அமைக்கும் ஆரம்ப பணிகள் ஆரம்பித்த போது எல்லா தரப்புகளுக்கும் இந்த விடயங்களை அறிவித்திருந்தோம். இருந்த போதிலும் அதற்கான நடவடிக்கைகள் சீராக அமையாத அடிப்படையிலே தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தமான சாதாரண அனர்த்தம் இல்லை. ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு மேல ரோட்டு அடியிலே நீர் தேங்கி இருக்கிறது. அதனுடைய இழப்போடு கூட இப்ப கோடிக்கணக்கிலே அமையும். எனவே இந்த இவ்வாறான அனர்த்தங்களை உருவாக்கும் நடவடிக்கைகளில் எங்களுடைய நிர்வாக அலகுகள் தான் இருக்கின்றது என்பதை கண்கூடாக பார்க்க முடியும். பிரதேச சபைக்கு இருக்கிறது. பிரதேச சபையோட அனுமதியற்ற கட்டடங்களை அகற்றி அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு சென்று போனோம். ஆனால் அதை அணுகிய போது இதற்கு வடிகாலிடங்கள் போன்ற பல விடயங்களை பேசியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே 69-70களிலே குடியேற்றம் செய்யும் போதே மிக சிறப்பாக இந்த பிரதேசத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கழிவாய்க்கால் இதனூடாக வந்து இது ஒரு அரசகாணி. அந்த அரசகாணிக்கூடாக சென்று பின்னுக்கு இருக்க குளத்துக்கூடாக நீர் செல்லக்கூடிய இயல்பு நிலை இருந்தது. இது தொடர்ச்சியாக இருந்தது. அந்த நிலையிலே தற்போது சென்ற வருடம் மதில் அமைப்பின் பிரகாரம் தான் இந்த நிலை ஏற்பட்டது. ஆகவே இதை வெவ்வேறு தரப்புகளை முன்னே பண்ணி ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டு போகும்போது இன்னொரு நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒரு சிலருடைய இழப்புகள் இருந்தாலும் அது இந்த வீதியை பாதிக்கக்கூடிய 4-5 கிராமங்கள் ஏறக்கூடிய 500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் செல்லும் பிரதான வீதி இன்று ஸ்தம்பிதமாக இருக்கும். இதை நாங்கள் இப்ப பல தடவைகள் தெரியப்படுத்தியும் இதற்கான நடவடிக்கை எடுக்காதுன்றது பெரிய மனவேதனையத்திற்கு இது ஒரு அனர்த்தம்.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.